சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சீதாவோட நினைப்பாவே இருக்கு. முத்து இருக்காங்களா இல்லையாங்கிறத பார்த்துட்டு சீதாவுக்கு கால் பண்ணுறாங்க மீனா. என்ன சீதா, எப்படி இருக்க? அருண் இங்கேருந்தே போகும்போதே அவ்வளோ கோபமாக போனார். எனக்கு உன்னை நினைச்சே ரொம்ப பயமாக இருந்தது. அதனால தான் உனக்கு நான் ஃபோன் கூட பண்ணலை. ஒருவேளை அவர் பக்கத்தில் இருந்து நம்ம பேசுறது இது கேட்டு அதனால உனக்கு தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை வருமா, இதை பற்றி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அருண் எதுவும் உங்ககிட்ட பேசலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா, இவர் பண்ணுறதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கோபமாக வருதுக்கான்றாங்க. ஏன் சீதா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? பின்ன என்னக்கா, செல்வம் அண்ணன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு, அவ்வளோ கதறி அழுதுட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட இவரோட மனசு இறங்கியே போகலையே. அதை நினைக்கும் போதுதான்க்கா எனக்கு அவ்வளோ கோபமா வருதுன்றாங்க. சீதா விடு, இது மூலியமா அவர் பழி தித்திக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. செல்வம் அண்ணன் எப்படிப்பட்டவர்ன்றது நமக்கு தெரியும், ஆனா உன் புருஷனுக்கு தெரியாதில்ல. அவர் ஏதோ வேணுனே பண்ண மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. புரியுதுக்கா, எனக்கும் புரியுது. ஏதோ அத்தை இறந்தத வருத்தத்துல துக்கத்துல அவர் இப்படி பண்றாருன்னு பார்த்தா மாமாவை பழி வாங்கறதுக்கு இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காதோன்ற மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. விடு சீதா, இதை கேட்டு நீ எந்த பத்தியும் யோசிக்காம நீ உன்னுடைய வாழ்க்கையே நீ பாரு. இந்த பிரச்சனைய உன் மாமா பார்த்துப்பாரு. அவர் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே செல்வ அண்ணத்தை விட்டுருவாரா? என்ன ஆனாலும் சரி, உன் புருஷன் கேட்ட ஒரு மாசத்துக்குள்ள அந்த பணத்தை எப்படினாலும் ரெடி பண்ணி கொடுக்க தானே போகுது. விடு சீதான்றாங்க. இல்லக்கா, எனக்கு அவ்வளோ கோபமா இருக்கு. இவர் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா இவரை ஏண்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணமோன்ற அளவுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன் சீதா அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? அவரும் ரொம்ப நல்லவர் தான். ஒரு கெட்டவனை நல்லவன் ஆக்குறதும் அந்த ஒரு சூழல் தான், ஒரு நல்லவனை கெட்டவன் ஆக்குறதும் ஒரு சூழல் தான். இதுக்கு எதுக்காக நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? விடு சீதான்றாங்க. இல்லக்கா, மனசு முழுக்க அவ்வளோ வருத்தமா இருக்கு. இவர் ஏன் இப்படி நடந்துகிட்டாரு அப்படி அதை நினைச்சு எனக்கு மனசுக்குள்ள அவ்வளோ வருத்தமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. புரியுது, எனக்கு புரியாமல்லாம் கிடையாது. அதுக்காக நீ இப்படி பேசிட்டு அமைதியா இருந்தீன்னா என்ன நடக்க போகுது? எதுவும் நடக்க போறது இல்ல. அது கொஞ்சம் முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது புரியாமல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா விஷயமும் எனக்கு புரியுதுதான். புரிஞ்சதுனாலதான் நான் இப்ப இப்படி குழம்பி போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்ல, அந்த மனசாட்சிக்காவது கட்டுப்படணுன்றதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்றாங்க. எல்லாமே புரியாமல்லாம் இல்லை, எல்லா விஷயமும் எனக்கு புரியுதுதான். இப்ப என்ன பண்ண முடியும்? நீ உன் புருஷன்கிட்ட கேட்டு அதனால உனக்கும் உன் புருஷனுக்கும் வாக்குவாதம் சண்டை போறதுக்கு பதிலா நீ கண்டுக்காம விட்டுரு சீதா. அதுவும் இல்லாம உன் மாமா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. சீதாவுக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லை தானே? சீதா அங்க நல்லா தானே இருக்கா? ஒருவேளை என்ன பழி வாங்கறதா நினைச்சு சீதாவை அருண் ஏதாவது கொடுமை இது பண்றானா அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க லைஃப் ஸ்மூத்தா தான் போகுது. சீதாவை அருண் நல்லபடியா தான் பாத்துக்கிறாரான்னு நான் சொல்லி அவரை சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். சீதா, தயவு செஞ்சு ஒருவேளை உன் மாமா உன்கிட்ட பேசினா கூட, மாமா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு, அவரை எதுவும் பண்றதில்லை என்ன, ஏன்னா அவர் நல்லா தான் பாத்துக்கிறாருன்னு சொல்லு, புரியுதான்றாங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறத எல்லாமே முத்து கேட்டுறாங்க. என்ன சீதா, என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு நீயும் அக்காவுன்றாங்க. இல்ல மாமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நிஜமாவே எதுவும் மறைக்கலையா? என்ன போய் மறைக்க போறோம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, சொல்லுங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சீதா, உன் புருஷன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறது நல்லது இல்லைன்றாங்க. மாமா, எனக்கும் புரியுது நீங்க சொல்றது எல்லாம், ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? ரெண்டு கையும் கட்டி போட்ட நிலைமையில நான் இருக்கேன்னு சொல்றாங்க. சரி சரி சீதா, சரி உன் அக்கா கிட்ட கொடுக்குறேன், இதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாத. ஒருவேளை அருண் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிற விதம் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட நீ என்கிட்ட தாராளமா சொல்லலாம். உனக்கு அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன்றாங்க மாமான்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க சீதா. உடனே சீதா, என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. மாமா அது சொல்லிட்டு உண்மையை சொல்ல வரலன்னு சொல்லிட்டு சீதாவால கண்ட்ரோல் பண்ணாம உண்மையை சொல்ல வராங்க. உடனே அங்க மீனா போனை வாங்கிக்கிட்டு, ஏண்டி சீதா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன் மாமாவை பார்க்கணும் போல உனக்கு தோணுதா? அப்படின்னா நீயும் போய் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அக்கா, மாமாவோட குரல் கேட்டதும்
ஏன் உணர்ச்சியை என்னாலே கட்டுப்படுத்த முடியல, அதனாலதான் மாமா கிட்ட இப்படி பேசிட்டேங்கான்றாங்க. சீதா, நான் உன்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், உன் மாமாவை பத்தி உனக்கு தெரிஞ்சிருந்தோம் ஏன் சீதா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? உன் மாமா மட்டும் வந்தா தேவையில்லாத 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்து அதனால எல்லாரோட நிம்மதியும் போகணுமா? அருண் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவாரு. நான் அருண் கிட்ட வந்து எது ஒண்ணும் பேசுறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க. இல்லக்கா, எனக்கு அவரை முகத்தை பார்க்க கூட பிடிக்கல. எப்ப அந்த அண்ணா கிட்ட அவர் அப்படி நடந்துகிட்டாரோ அப்பத்துல இருந்து எனக்கு அவர் மூஞ்ச பார்க்க கூட பிடிக்கலக்கா. மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. இப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரரா அவருன்ற அளவுக்கு இருக்குன்றாங்க. சரி சீதா, இந்த பிரச்சனை இதோட விடு. இதனால உன்னுடைய லைஃப்ல எந்த ஒரு இஷ்யூ வரக்கூடாது, அதை முதல்ல பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணதுமே முத்து வந்து எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் மீனாவோட வாயாலேயே உண்மையை வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் முத்து வந்து யோசிச்சுட்டு, என்ன மீனா, என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த நீ மறைக்கிற மாதிரி இருக்கின்றாங்க. என்னங்க சொல்றீங்க? விஷயத்த நான் மறைக்கிறேனா? நான் எந்த விஷயத்தையும் மறைக்கலையே, நான் என்ன விஷயத்த மறைக்க போறேன்? சரி மீனா, சரின்னு சொல்லிட்டு முத்து வந்து நினைச்சிட்டே போயிடுறாங்க. ஏன்னா முத்துவுக்கு சீதாவை வந்து அருண் கொடுமைப்படுத்துற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்மளால பிரச்சனை வேண்டாம், மீனாவே அமைதியே இருக்கானா, மீனாவா எப்ப சொல்லட்டுமோ அப்ப நம்ம பாத்துக்கலான்ற அளவுக்கு தான் வந்து இருக்காங்க. சரிங்க, நீங்க இப்படி சொல்லும் போது இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியுன்ற அளவுக்கு வந்து யோசிச்சுட்டே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து வந்து ஷெட்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப செல்வத்துக்கு கால் பண்றாங்க. என்ன செல்வம், பணம் அரேஞ்ச் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. முத்து, நானும் எங்கெங்கே யார் யாரையும் கேட்டு பார்த்துட்டேன்டா, என்னால 2 லட்சத்துக்கு மேலே என்னால அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியலடா முத்து, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலன்றாங்க. செல்வம், அதுதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம், நீ வான்னு சொல்லிடுறாங்க. எப்படி முத்து, எனக்காக எவ்வளவோ விஷயம் நீயும் சிஸ்டரும் பண்ணிருக்கீங்க, திரும்பவும் இதே விஷயத்த பண்றதுக்கு மனசு எனக்கு ஒத்துக்கலன்றாங்க. இங்க பாரு செல்வம், மனுஷங்க தான் ரொம்ப முக்கியம். பணம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு கூட சமாளிச்சுக்கலாம், ஆனா மனுஷங்களை அப்படி சமாளிக்க முடியாது. இங்க பாரு, அதே மாதிரிதான் நான் வந்து உன்னுடைய உயிர் தோலை, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ கொடுக்க மாட்டியா? உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னால கொடுக்காமலாம் இருக்க முடியாது. என்னுடைய காரை அடகுமானம் போட்டுட்டு உனக்கு வந்து நான் பணத்தை ரெடி பண்ணி தரேன்றாங்க. என்னடா சொல்ற? வேணாடா. ஏய் அமைதி இரு, நான் தான் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுமை இரு, எல்லா பிரச்சனையும் முடியட்டும், நல்லதே நடக்கும். நம்ம வந்து இப்ப அருணை வர வச்சு அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து கொடுத்துடலான்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப வர வைக்கிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப வந்து மீனாவை கால் பண்ண சொல்றாங்க. மீனா, அருணை வந்து கோவிலுக்கு வர சொல்லு, அங்க வந்ததுமே பணத்தை வந்து கொடுத்துடலான்னு சொல்றாங்க. சரிங்க, நான் அருணை வர சொல்றேன், ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம், போனோமா பணத்தை கொடுத்தோமா பிரச்சனையை முடிச்சோமா வந்தோமான்னு இருக்கணும். ஏன் என்னை பார்த்தா எப்படி தெரியுது மீனா? சண்டையை இழுக்கிற மாதிரி தெரியுதா? சொல்லு மீனா, சண்டையை இழுக்கிற மாதிரி தெரியுதா? இல்லைங்க, நான் அப்படி வந்து எதுவும் சொல்ல வரல. அப்புறம் வேற என்ன சொல்ல வர? இங்க பார், அருண் அமைதியா இருந்தா நானும் அமைதியா இருப்பேன், அவன் ஏதாவது பேசினா நானும் ஏதாவது பேசுவேன், இப்படிதானே நான் பேசிட்டு இருக்கேன். ஏதோ நான் தான் சண்டையை வம்பு கிழக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு முத்து வந்து கோபப்பட்டதும் உடனே அண்ணாமலை அங்க வராங்க. டே முத்து, என்ன என்ன நினைச்சிட்டு நீ இப்படி கத்திட்டு இருக்க? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு மீனா கிட்ட குரலை உயர்த்தி பேசிட்டு இருக்க? பின்ன என்னப்பா, நான் வந்து எதுவுமே பேச மாட்டேன்றது மீனாவுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நீங்க அமைதியா இருங்கன்னு சொன்னா என்னப்பா அர்த்தம்ன்றாங்க. மீனா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நீ நினைக்கிற? யார் மேலேயும் இருக்கிற கோவத்தை ஏன்டா நீ எல்லா மனுஷங்க மாதிரி மீனா மேல காட்டிட்டு இருக்க? அவ வந்து பொதுவா ஒரு விஷயத்த சொன்னா, சரி மீனா, நான் எதுவும் பேச மாட்டேன், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போவியா? அதை விட்டுட்டு இப்ப நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு சொல்லிட்டு சும்மா அவளை வந்து வம்பி இழுத்துட்டு இருக்கேன்றாங்க. சரி சரிப்பா, நான் வாயே திறக்கறதில்ல. இப்போ உங்களுக்கு நிம்மதியா? போனோமா செல்வத்துக்கு பதிலாக காசு கொடுத்தோமா வந்தமான்னு இருப்பேன், ஓகேவான்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துவை வந்து கூட்டிட்டு போறாங்க. கோவிலுக்கு போனதும் அங்க மீனா வந்து பாத்தீங்கன்னா சீதாவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன இது சீதா, என்னாச்சு? உன் கண்ணெல்லாம் இப்படி காயமா இருக்கு, என்ன இது வாயில வந்து ரத்தம் எல்லாம் வந்திருக்கு, என்னாச்சு சீதான்றாங்க. அது ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பயந்தபடியே பேசுறாங்க. சீதா, என்னாச்சு உண்மையை சொல்லுன்னு சொன்னதும் உடனே அந்த இடத்துக்கு முத்து வந்துடுறாங்க.
முத்து வந்ததும் ஐயோ உன் மாமா வந்துட்டாரு அப்படின்னா அருண் வந்து உன்னை அடிச்சாரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க, எதுக்காக மற்றவங்களோட வயிற்றுச்சல நம்ம கொட்டிக்கணும்? அவர் ரொம்பவே பாவம், எந்த தப்பும் பண்ணாம அவர்கிட்ட பணம் வாங்கினா உங்க அம்மாவே உங்களை மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மாமாவுக்கு சப்போர்ட்டா பேசினேன். அவருக்கு சப்போர்ட்டா பேசுறவ வீட்டுல இருக்கவே கூடாது, வீட்டை விட்டு வெளியே போடி, அந்த ரவுடிக்கெல்லாம் நீ சப்போர்ட் பேசுறியான்னு சொல்லிட்டு என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாரு. பக்கத்துல ஒரு கல்லு இருந்ததுக்கா, அது மேல விழுந்து என் முகமெல்லாம் இப்படி காயமாயிடுச்சுன்றாங்க. என்னடி மனுஷன் அவன், என்னடி மனுஷன், ஒரு மிருக மாதிரி நடந்திருக்கான். எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்குதான், அம்மா இறந்துட்டான் அதுக்காக உன்னை இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறானா? இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டெல்லாம் இருக்க முடியாது, போறேன். இப்பவே உன் மாமா கிட்ட எல்லா விஷயமும் சொல்றேன். உன்னை அடிக்கிறதுல இருந்து எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறானோ அது எல்லா விஷயமும் சொல்றேன். அவன் என்ன பைத்தியம் பிடிச்சிட்டானான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அக்கா, இந்த விஷயத்த பெருசாக்க வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாளுக்கா அருண் கண்டிப்பா மாறிடுவாரு. பொடி, எல்லா பொம்பளைங்களும் இதே மாதிரிதான். அருண் ரொம்பவே நல்லவர் தான், ஆனா அதுக்காக அவங்க அம்மா இறந்து போனா உன் மாமா மேல இருக்க கோபத்தை உன் மேல காட்டுறதுக்காக தான் வந்து குடும்பத்தை எதிர்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுனா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. எங்க இருக்காரு உன் புருஷன்? அதோ வராருன்றாங்க. என்ன அருண், என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரே ஒரு முறை வந்து நான் வந்து சொன்னேன், இங்க பாருங்க சீதா உங்களை எதிர்த்து குடும்பத்தை எதிர்த்து இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கா. திரும்ப அவளை அடிக்கிற வேலை எதுவுமே வேண்டாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்கன்னு உங்ககிட்ட நான் பல முறை சொன்னேன். திரும்ப திரும்ப இதே தப்ப பண்ணா என்னன்றாங்க. ஹலோ, இது எங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, இதுல மூணாவது மனுஷங்களா நீங்கெல்லாம் வந்து தலையிட வேண்டாம். நான் ஏன் தலையிடக்கூடாது? இது என் தங்கச்சியோட வாழ்க்கை, அவளுடைய லைஃபை வந்து நான் நல்லபடி அமைச்சு கொடுக்கறது என்னுடைய கடமை. நான் தானே உங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சேன். ஒருவேளை சீதாவுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என் அம்மா என்ன தானே கேள்வி கேட்பாங்க, உங்களவா கேள்வி கேட்பாங்க? என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நேர்ல மோத தைரியம் இல்லைன்னா கோலம் மாதிரி இப்படிதான் வந்து நீங்க வீரத்தை காட்டுவீங்களா? இதுதான் உங்களுடைய ஆம்பளத்தனமான்னு சொல்லிட்டு மீனா கேட்டதும், இங்க பாருங்க, என்ன உங்க இஷ்டத்துக்கு ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அவன் என் பொண்டாட்டி, அவளை அடிப்பேன், கொல்லுவேன், என்னனாலும் பண்ணுவேன், எனக்கு இல்லாத உரிமையான்னு சொல்லிட்டு அங்க வந்து அருண் வந்து மீனா கிட்ட குரலை உயர்த்தி பேசினதும் முத்துவுக்கு பயங்கர கோபம் வருது. என்னடா நினைச்சிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆம்பளை தனத பொண்டாட்டிங்களை அடிக்கிறது மேலேயும் பொண்ணுங்க மேல கோபத்துல காட்டுறதுல இருக்கக்கூடாது, மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்கணும், அதுல காட்டணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம அவகிட்ட வந்து உன் வீரத்தை கேட்டுறியே, நீ எல்லாம் என்னடா மனுஷன் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அதே கோவிலுக்கு தான் நம்ம அருணோட ஹையர் ஆஃபீஸர் வந்திருப்பாங்க. அவங்க வந்து கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருப்பாங்க. இங்க நடந்துட்டு இருக்க சண்டை எல்லாமே பார்த்துட்டு அருண் இங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சார் சார்ன்றாங்க. என்ன அருண், என்ன நடந்துட்டு இருக்கீங்க? சார், இது சின்னதா ஃபேமிலி இஷ்யூ, வேற எதுவும் கிடையாது. எனது ஃபேமிலி விஷயமா? அதுக்காக நீங்க இப்படிதான் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறது இருக்கா இல்லையா? ஏன் அருண், உங்க ஒய்ஃபை நீங்க இப்படி கொடுமைப்படுத்திருக்கீங்க? ஒரு ஹையர் போஸ்ட்ல இருக்கவங்க, மக்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிற நீங்களே உங்க ஒய்ஃபை இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கீங்களே, இதை மட்டும் நான் வெளியில சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உங்க சீட்டை கிழிச்சு உங்களை வீட்டுக்கே அனுப்பிடுவோம். எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த பொண்ணை நீங்க அடிச்சிருப்பீங்க? என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை ஒரு வாரம் சஸ்பென்ஸ் பண்றேன், அப்பவாது நீங்க ஒழுங்கு மரியாதையா உங்க பொண்டாட்டி கூட சேர்ந்து சந்தோஷமா உங்க வாழ்க்கையை நடத்துங்க, புரியுதா? நல்லா சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு போறாங்க. இது கேட்ட அருணுக்கு இன்னும் பயங்கர கோவம் வருது. என்ன நினைச்சிட்டு எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சீதா, இவங்க கூட கூட்டு சேர்ந்து என்னவே வந்து இப்படி வந்து எதிரிய மாத்திட்டியான்றாங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து என்ன பண்ணீங்களோ அக்கா கிட்ட வந்து என்னுடைய கொரிய சொல்லி அழுதேன், அதை திடீர்னு ஹையர் ஆஃபீஸர் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு என்னன்னு தெரியும், எங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? போதும் சீதா போதும், இவங்க கூட சேர்ந்து இப்படி எல்லாம் இருக்கா? உனக்கு உன் அக்கா மாமா தான் முக்கியம்னா நீ அங்கேயே இரு, அவங்க கூடவே இருந்துரு. உன்னுடைய புருஷன் உனக்கு முக்கியம்னா நீ என் கூட வான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே சீதா கிட்ட வந்து மீனா சொல்றாங்க, இங்க பாரு சீதா, அவரை நம்பி இனியும் நீ போகாத. நான் வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதுவா இருந்தாலும் பொறுத்துட்டு இருந்தா நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ கிட்ட, பைத்தியம் கிட்டலாம் உன்னால வந்து வாழணும் எந்த அவசியமும் கிடையாது.
இல்லைக்கா, அவருக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கிறது நானும் அத்தையும் மட்டும்தான். அத்தை இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவருக்குன்னு இருக்கிறது நான் மட்டும் தானே. நானும் அவரை விட்டு கொடுத்துட்டா எப்படிக்கா? வேண்டாம், எதுவாக இருந்தாலும் நான் என்ன நடக்குது ஏதுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பார்க்குறேன், வேண்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. சரி, நீ இவ்வளோ சொல்கிறதுனால உன்னை நான் அனுப்புகிறேன். ஒருவேளை திரும்ப ஏதாவது பிரச்சனைனா அவன் சொல்லானா வேண்டான்னு சொன்னால் கூட நீ என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்கிற, புரியுதான்றாங்க. கண்டிப்பாக்கா, நான் சொல்லுவேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சீதாவை கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. என்ன மீனா, எனக்கு எல்லா விஷயமும் நேற்றே தெரியும். சீதாவை அருண் இந்த மாதிரி தான் கொடுமைப்படுத்துகிறான்ற விஷயம். இருந்தாலும் நான் அதை எதுவுமே பெருசு காட்டிக்கல. காரணம் என்ன தெரியுமா? நீ என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாத போது நானாவே எதுக்காக இதை கேட்டுக்கணும் அப்படி தான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இங்கே அவன் பேசினது அது எல்லாம் எனக்கு ரொம்பவே மனசுக்கு கோபத்தை வர வச்சுது. அதனால இப்படி பேசிட்டேன். கடைசியில் பற்றியா எப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா செல்வம் மேலே எந்த தப்பும் இல்லைல்ல, கடவுளாக பார்த்து தண்டனை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்னங்க, எனக்கு இப்போவும் சீதாவை பற்றி நினச்சா மட்டும்தாங்க மனசுக்குள்ள ஒரு பயமாக இருக்கு. சீதா ரொம்பவே நல்ல பொண்ணு. அவளுக்கு போய் இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு நினைக்கும் போது மனசுக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் சொல்றது, பதவியில் இருக்கானா எப்படிப்பட்டவன், அவன்கிட்ட பணம் இருக்கானல்ல யாரும் பார்க்கக்கூடாது. நல்ல வேலையில் இருக்கானு பார்க்கக்கூடாது. நல்ல மனுஷனா இருக்கானா, பொண்டாட்டிய கண் கலங்காம வச்சு பார்த்துப்பானான்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தா கடைசியில் இப்படிதான் இருக்கணும். அந்த அளவுக்கு ஒன்றும் அருண் மோசமானவும் கிடையாது. அருண் சீதாவை நல்லபடியாக தான் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு, ஒருவேளை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட மறைக்காது, எந்த உண்மையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிடுறாங்க. சரிங்க, இனி உங்ககிட்ட எந்த விஷயமும் மறைக்க மாட்டேன், நான் உங்ககிட்ட எல்லா விஷயமும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சீதா பயந்துக்கிட்டே தான் போகிறாங்க. அருண் என்ன பண்ண போகிறாரோ ஏது பண்ண போகிறாரோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தான் போகிறாங்க. எதுக்காக உன் மாமாவும் உன் அக்காவும் என்னுடைய கெரியரை இப்படி காலி பண்ணிட்டாங்க? சொல்லு சீதா, சொல்லு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், என் வேலையை அதை விட ரொம்ப பிடிக்கும். என்னுடைய அம்மா கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு நான் இந்த போஸ்டிங் வர அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்படிப்பட்ட வேலை என்னை விட்டு போயிடுச்சு. இதுக்கு காரணம் யாரு? நீ தான், உன்னால தான்றாங்க. ஏங்க, ஹையர் ஆஃபீஸர் அங்கே வருவாங்கன்றது யாருக்குங்க தெரியும்? தேவையில்லாமல் நீங்கள் ஏங்க மாமா அக்கா மேலே பழிய போடுறீங்க? அப்போ கூட உன் அக்கா மாமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், என்னெல்லாம் ஒரு பொருட்டா கூட நீ நினைக்க மாட்டேன், அப்படி தானேன்றாங்க. இங்க பாருங்க, எனக்கு உங்களையும் ரொம்ப பிடிக்கும், அக்கா மாமாவையும் எனக்கு பிடிக்கும். என் அக்கா மாமா தப்பு பண்ணாலும் உங்களை தட்டி கேட்பேன், நீங்க தப்பு பண்ணாலும் நான் தட்டி கேட்பேன். ஏன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப முட்டாள்தனமான வேலை தான். அத்தை இறந்துட்டாங்க, நான் ஒத்துக்கிறேங்க, அது உங்களுக்கு ஈடில்லா இழப்பு தான். அதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு எல்லா தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு வந்தாலும் அதை கேட்கக்கூடாதுன்னா எப்படி? நான் கேட்பேன்றாங்க. நீ கேப்பியான்னு சொல்லிட்டு அருண் செம்மட்டி அடிச்சிடுறாங்க. சீதா கிட்டத்தட்ட மயக்கமே போட்டுடுறாங்க. மயக்கம் போட்ட அளவுக்கு அருண் அடிச்சிடுறாங்க. உடனே நம்ம மீனாவுக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னவும் தெரியல, மீனாவுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதோ. சரி மீனா, வா, உனக்கு இப்படி இருக்குன்னா சீதாவுக்கு ஏதாவது தப்பாக நடக்கும்னு உனக்கு தோணுச்சுன்னா நம்ம போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அருணோட வீட்டுக்கு வராங்க. அங்கே அருண் அடிச்சுட்டு எதுவுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வீடு திறந்துட்டே இருக்கு. சீதா உள்ளே இருக்காளா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு மீனாவும் முத்தும் போய் பார்க்குறாங்க. அங்கே அன்கான்சியஸில் சீதா விழுந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சீதா எந்திரிச்சு பாரு, கண்ணு திறந்து பாரு சீதா. மீனா, இதுக்கு மேலே வெயிட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, முதல்ல நம்ம போகலாம், வா. போயிட்டு அதுக்கப்புறம் என்னன்னாலும் பார்த்துக்கலாம். அந்த அருணை இதுக்கு மேலேயே நான் சும்மா விட மாட்டேன், அவனை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போனதுமே இப்போ ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. நம்ம மீனா சீதாவுக்கு எதுவும் ஆகாது இல்லைங்க, சீதாவுக்கு எதுவும் ஆகாதில்ல, சீதாவுக்கெல்லாம் எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாமல் இரு, நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு சீதாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ சீதாவுக்கு என்ன பிரச்சனை, இதனால அருணோட லைஃப்பில் என்ன மாதிரியான பிரச்சனையை அருண் அனுபவிக்க போகிறாங்க, அருணை சும்மா விடுவாங்களா முத்துங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.